இல்ல சார், அதாவது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவர் சொல்றது அந்த பொருள் மீண்டும் இது போல ஒரு சம்பவங்கள். ஏன்னா பெருந்திரளான ரசிகர்களோ அந்த தொண்டர்கள் திரும்பி இவரை பார்க்கறதுக்கு வரலாம். இப்ப கரூருக்கே வராரு, சரி திருச்சியில வச்சு பார்த்திருக்கலாமே, மதுரையில வச்சு பார்த்திருக்கலாமே. இப்போ ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கரூர் மக்கள் இருக்காங்க. அந்த அங்க இருந்த தொண்டர்கள் அன்னைக்கு சரியா பார்க்க முடியல, பேச முடியலன்னு இருந்தவங்க இப்ப திருச்சி மதுரையில வச்சா மறுபடியும் இங்க வந்து ஒரு பெருங்கூட்டம் கூடும். அதுல இப்ப இவர் கூட்டத்துல இருக்காரு சார் நடுவுல. இப்ப வந்து கீழே இருந்த ஒரு 40 பேர் இறந்து விட்டார்கள். சப்போஸ் அடுத்த கூட்டம் இவருக்கு அனுமதி அளித்து இவர் கீழே இருந்து பேசுறாருன்னு வச்சுங்க, இவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அவரு இப்ப நயினார் அவர்கள் கூட யாரையும் குற்றம் சொல்லி இவங்க உங்களை கொலை பண்ணிடுவாங்க, இவங்க தள்ளி விட்டுருவாங்கன்னு சொல்ல. அந்த கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து பாயும் பொழுது இந்த தள்ளு முள்ளில் இவருக்கே கூட ஏதாவது ஆகலாம். வேண்டாம். ஏனென்றால் இன்னொன்னு பார்க்கணும். இதை உபயோகித்துக் கொண்டு சமூக விரோதிகள் ஏதாவது உள்ள பூந்து செஞ்சுட்டாங்கன்னா, சப்போஸ் நீங்க ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம். திமுகவுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு ஒரு கோஷ்டி பண்ணலாம், இல்ல விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு ஒரு கோஷ்டி பண்ணலாம், இல்ல இது உடைப்பதற்கு ஒரு கோஷ்டி, எது வேணா நடக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பல சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். சமூக விரோதிகள் உள்ள புகுந்து பல இடங்கள்ல பிரச்சனை நடந்திருக்கு. அதனால அவருடைய உயிருக்கு எது வேணாலும் நடக்கலாம், நீங்க உஷாரா இருங்கன்னு சொல்றாரு. வேற எந்த ஒரு இதுவும் அவரு வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லல.